நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா 1:3 வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் உண்மையிலேயே நேசித்த ஒருவர் சில கால பிரிவுக்கு பின் திரும்பி வரும்போது நாம் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருப்பதில்லை. அந்த தருணத்தில் நாம் எதற்காக பிரிந்தோம் என்பதையும் மறந்து விடுவோம். நாம் கொண்டிருக்கும் அன்பு அந்த நபர் எப்படியாயினும் நம்மிடம் திரும்ப வர வேண்டும் என்ற ஏக்கத்தை உருவாக்கும். சுயநலம் அல்லது தவறான கோபத்தின் காரணமாக ஒருவர் பிரிந்து செல்ல தீர்மானித்தால் அது நமக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கும். தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலிடம் தேவன் கோபமாய் இருந்தார் என்று இதே அதிகாரம் 2வது வசனம் கூறுகிறது. ஆயினும் அவர் தம்முடைய ஜனத்தை தம்மிடம் வருமாறே அழைக்கிறார். அவர்கள் தேவனை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை நாடினார்கள். அவர்கள் அவரிடத்தில் வர தயாரான போது தேவனும் அவர்களை சேர்த்து கொள்ள தயாராகவே இருந்தார். இன்றைக்கும் நம்மில் பலர் தேவனிடத்தில் நன்மையை அனுபவித்தவர்கள் அவரை புறக்கணித்து தேவனை விட்டு விலகிச் சென்றுள்ளனர். சிலர் முழுமையுமாக தேவனை மறுதலிக்காவிட்டாலும் ஏனோ அவருக்காக வாழ விருப்பமே இன்றி காணப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தேவனை காட்டிலும் உலக வாழ்க்கையை, உலகம் தரும் சிற்றின்பத்தை அதிகம் விரும்புகிறார்கள். இது தனிநபர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, சபைகளிலும் காணப்படுகிறது. பல சபைகள் கவர்ச்சியான உபதேசங்களை பின்பற்ற துவங்கிவிட்டார்கள். மக்கள் இப்படியாக பாவமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது பரிசுத்தரான தேவன் அவர்களிடமிருந்து விலகியே காணப்படுகிறார். ஆனாலும் அன்பே உருவான நம்முடைய ஆண்டவர் இன்னமும் நம்மை நேசிக்கிறார். நாம் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி தம்மிடம் வர வேண்டுமென ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். நாம் அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு திரும்பும்போது நம்மை மன்னித்து நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் அளிப்பதில் அவர் தாமதிப்பதே இல்லை. அன்பரே, இஸ்ரவேல் ஜனத்தைப் போல நாமும் இன்று தேவனை விட்டு விலகி பாவமான காரியங்களை நமக்கும் அவருக்கும் இடையே அனுமதித்திருக்கலாம். இன்னமும் அவர் நமக்காக காத்திருக்கிறார். லூக்கா 15:7 இயேசு கூறுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. எனவே நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் தேவன் ஆளுகை செய்ய அனுமதிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்வின் அற்புதத்தை, நிறைவை நிச்சயம் நாம் காண்போம். இயேசு நமக்கு நிறைவான ஆசீர்வாதமான வாழ்வை கொடுக்கவே வந்தார். அவர் இப்போதும் நமக்காக காத்திருக்கிறார். அவரிடத்தில் திரும்புவோமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.